சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. மாண்புமிகு சபாநாயகர் அவைக்கு வந்திருக்கக்கூடிய வளாகத்துக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்க்கின்றோம். திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் தான் இந்த அவையுடைய சட்டமன்ற குழு தலைவராக செயல்படுறார். அவருக்கும் கூட அங்கே அணிவகுப்பு மரியாதை வழங்கப்படுகிறது. இந்த 17வது சட்டமன்ற பேரவையின் தலைவராக செயல்படக்கூடிய திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவருக்கு காவல்துறை அணிவகுப்பு வணக்கத்தை வைத்த காட்சிகளை பார்த்தோம். இதே போல அணிவகுப்பு மரியாதை தமிழ்நாடு அரசின் ஆளுநர் வரும்பொழுதும் அவருக்கும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லா சூழல்லையும் சபாநாயகர் தான் அவைக்கு தலைமையேற்று வழி நடத்துவார். ஆனால் ஆளுநர் உரை இடம்பெறும் பொழுது சபாநாயகர் இருக்கையில் ஆளுநர் அமர்ந்து அவருக்கு பக்கத்து இருக்கையில் ஸ்பீக்கர் அமர்ந்து செயல்படும் காட்சிகளை நம்ம பார்ப்போம். ஆளுநர் உரை ஆங்கிலத்தில் இடம்பெறும். ஆளுநர் உரையுடைய தமிழாக்கத்தை சபாநாயகரும் சட்டமன்ற பேரவைக்கு வழங்குவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இப்போது தமிழக வெற்றி கழக வட்டாரங்களை நீங்கள் விசாரிக்கும் பொழுது இந்த உரையில் ஆளுநர் உரையில் அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸை வெளிப்பட போவது என்னன்னு நீங்கள் அறிகின்றீங்க. அதே போல் இந்த வந்தே மாதரம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல், இதற்கு ஆளுநர் மாளிகைக்கும் அரசுக்கும் இடையிலே ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு மிட்வே இல்லை ஒரு டீல் ஏற்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்குறோமா? இல்லை கேரளாவில் இடம்பெற்றது போல பலர் யூகிப்பது போல சர்ச்சைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? மணிகண்டன் ஓற்றி 17வது சட்டமன்ற பேரவையுடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்குகிறது. ஆனால் இதுல ஏற்கனவே ஆளுநர் நிகழ்ச்சிகள்ல வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டது போல் அல்லாமல் எப்போதும் போல மரபுப்படி தமிழ்த்தாய் வாழ்த்துடனே இந்த பேரவை தொடங்கும் என தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதே போல பேரவை நிகழ்வுகளோட இறுதியில தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்வுகள் முடியும். இதுதான் மரபு. அந்த மரபு தொடர்ந்து பின்பற்றப்படுவதாக சபாநாயகருடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக வழக்கமான மரபு என்பது தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தொடங்கி தேசிய கீதத்தோடு முடிவது. ஆனால் வரிசையில தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடமா, அதன் கூடவே வந்தே மாதரம் பாடலும் பாடப்படுமா? இரண்டாவதா? வந்தே மாதரம் தொடர்பான எந்த ஒரு தகவல்களும் இல்லை. வந்தே மாதரம் பாடுவது இதுவரையில மரபுபடியோ அல்லது சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு புதியது. தேசிய கீதமும் தமிழ்த்தாய் வாழ்த்தும் தான் அந்த நிகழ்வுல இருக்கும். இதுவரையில பின்பற்றப்பட்ட அதே மரபுகளின்படி தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தான் இந்த பேரவை நிகழ்வுகள் தொடங்குகிறது. தேசிய கீதத்துடன் முடிவதாகவே அறிகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆளுநர் உரையை பொறுத்த வரையில தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் வரக்கூடிய 4 ஆண்டுகள்ல அவர்கள் செயல்படுத்தக்கூடிய, அவர்கள் செல்லக்கூடிய பாதை இப்படியாகத்தான் பயணிக்க போகிறோம். இதெல்லாம் திட்டம் வெள்ளை அறிக்கையில இத்தனை ரூபாய் கடன் இருக்கிறது, இதை தாங்கி அடுத்த கட்ட திட்டங்களை செயல்பாடுகளை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்பதெல்லாம் விரிவாக ஆளுநர் அறையில உரையில குறிப்பிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிகிறோம். அந்த அளவுல ஆளுநர் உரைக்கு முன்பாக சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய தமிழ்நாடு ஆளுநரை வரவேற்பதற்காக கார்ட் ஆஃப் ஆனர் காவல்துறையுடைய அணிவகுப்பு மரியாதைக்கு தயார் நிலையில் இருக்கின்றனர். சற்று முன்னர் சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அங்கிருந்தார். அவருக்கு அந்த கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்பட்டதை பார்த்திருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே தலைமைச் செயலக வளாகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் அவரது சேம்பர்ல இருக்கிறார். ஆளுநர் வரக்கூடிய நேரத்திற்கு முன்பாக இந்த பிரத்யேக போர்ட்டிகோ, ஒவ்வொரு முறை ஆளுநர் வரும்போதும் இந்த கேட் நம்பர் 3ல இருக்கக்கூடிய போர்ட்டிகோல சிவப்பு கம்பள வரவேற்புடன் ஆளுநரை வரவேற்பார்கள் தமிழ்நாடு அரசு சார்பில். அவை முன்னவர், அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர், சட்டப்பேரவை தலைவர் ஆகிய மூவருமே ஆளுநரை காவல்துறையுடைய அணிவகுப்பு மரியாதை கொடுத்து பேரவைக்கு அழைத்து செல்வார்கள். இதுதான் நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய மரபாக இருக்கிறது. அந்த மரபின் அடிப்படையில இன்னும் சற்று நேரத்தில் 9:45 மணி அளவுல தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய சேம்பர் கேட் நம்பர் 10ல இருந்து இந்த பிரத்யேக போர்ட்டிகோ இருக்கக்கூடிய கேட் நம்பர் 3க்கு வருவார். சட்டப்பேரவை தலைவர் வருவார், அவை முன்னவர் வருவார். இவர்கள் மூவரும் ஆளுநரை சட்டப்பேரவைக்கு அழைத்து செல்வார்கள்.
ஓகே, அந்த நிகழ்வு நெருங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு விடை தெரிய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மணிகண்டன் செய்தி சேகரித்து சொல்கிறார், தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு என்ன மரபு இருக்கிறதோ அந்த மரபு தொடரும். அந்த மரபு என்பது தமிழ்த்தாய் வாழ்த்தோடு நிகழ்வு தொடங்குவது, அதே போல் தேசிய கீதத்தோடு நிகழ்வு முடிவது. இதுதான் மரபு. கடந்த ஆளுநர் இல்லை 2 முறை தேசிய கீதம் பாடணும், ஆளுநர் வரும்பொழுது அதுதான் மரபுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நிகழ்வு எப்படி மாறப்போகுதுங்கிறத பார்க்கணும். ஏன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வில் இடம்பெறுகிறது என்றாலும் கூட வந்தே மாதரம் பாடல் புதிய சேர்க்கையாக தேசிய அளவில் மரபாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது, ஒரு நிகழ்வாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வந்தே மாதரம் பாடலும் இடம்பெறுமா? முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அடுத்து வந்தே மாதரம், பிறகு தேசிய கீதம்னு இடம்பெறுமா? இல்லை வழக்கம் போல் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, கடைசியில் தேசிய கீதங்கிற அளவில் முடியுமான்னு பார்க்குறோம். இது பக்கத்து மாநில சட்டமன்றத்திலேயே இந்த சர்ச்சையை எதிரொலித்ததை பார்த்தோம். ஏன்னா அங்கே வந்தே மாதரம் பாடல் பாடினாங்க, ஆனால் பேண்ட்வாத்திய கருவி இசைத்தது, அதுவும் ஒரு ஸ்டான்ஸாக தான் பாடினாங்க. இல்லை முழுசாக பாடணும் அப்படின்னு இதே ஆளுநர் அந்த அவை முடிந்த உடனேயே சட்டமன்ற வளாகத்திலேயே, கேரள சட்டமன்ற வளாகத்திலேயே பிரச்சனை பண்ணார். பட் அதை ஒரு மிட்வே சொல்யூஷனாக அவங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்களா? முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, இடையில வந்தே மாதரம், அதற்கு பிறகு தேசிய கீதம் என்று. இல்லை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான மரபு காலங்காலமாக இருப்பது. அதுபோல் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தும் கடைசியில் தேசிய கீதம்னு முடிக்க போகிறாங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், இன்றைய அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவை வளாகத்துக்கு வரக்கூடிய காட்சிகளையும், அவரை சட்டமன்ற உறுப்பினர்கள், அவருடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். அவரை வரவேற்க குழுவில் கான்ஸ்பிக்வஸ்லி மிஸ்ஸிங் திரு எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட இந்த 25 பேர் தனியாக நிறைய பேர் வந்ததை பார்த்தோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்திருக்கிறார். இங்கே திமுக உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் நிறைய பதாகைகளை ஏந்தியும் வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கின்றோம். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.